மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 9 பாடம் தமிழ் இயல் 4 உயிர் வகை. கவிதை பேழை உயிர் வகை. இந்த உயிர் வகை அப்படிங்கிற இந்த பாடலை நமக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா தொல்காப்பியர். நூல்வெளி. தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ் மொழியில கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். இதனை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது. இப்ப தோன்றியிருக்கிற இலக்கண நூலுக்கெல்லாம் முதல் நூலாக எது திகழ்ந்தது அப்படின்னாக்கா தொல்காப்பியம். இது எழுத்து, சொல், பொருள் என்ன 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. எழுத்து, சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. எழுத்து, சொல் அப்படிங்கிற அதிகாரத்தில் எதை பற்றி விளக்குது அப்படின்னாக்கா மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருளதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது. இப்போ கவனிங்க, தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். இதனை இயற்றியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். பல இலக்கண நூல்கள் தோன்ற காரணமாக இருந்த முதல் இலக்கண நூல் எது அப்படின்னாக்கா தொல்காப்பியம். இது மொத்தம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது அப்படின்னா எழுத்து, சொல், பொருள். இந்த எழுத்தும் சொல்லும் எதை பற்றி சொல்லுதுன்னா மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. எழுத்து, சொல் அப்படிங்கிற அதிகாரங்கள் உள்ளது எதை பற்றி விளக்குது அப்படின்னாக்கா மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருளதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள். அகம்னா என்ன அப்படின்னாக்கா காதல் வாழ்க்கையை பற்றி சொல்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அகம் சொல்லுவோம். புறம் அப்படிங்கிறது எதை பற்றி அப்படின்னா ஒரு அரசன் செய்கிற நம்மளுக்கு தெரிகிற வெளிப்படுத்தக்கூடிய செயல்களெல்லாம் இதில் இருக்கும் அப்படின்னாக்கா புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளாக இருக்கும். இதெல்லாம் எதுலன்னா பொருளதிகாரத்தில் இருக்கும். இப்போ தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது. தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது. இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த தொல்காப்பியத்தில் பல அறிவியல் கருத்துக்கள்லாம் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றில் அந்த உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் இருந்து போற்றுகின்றனர். இப்போ நம்மளோட தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் எதை பற்றி இருக்குது அப்படின்னாக்கா அறிவியல் கருத்துக்கள் நிறைய இடம்பெற்றிருக்கு. இதை அயல்நாட்டு அறிஞர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வியந்து போற்றுகின்றனர். அதில் நம்மளோட பொருளதிகாரத்தில் எதை பற்றி இருக்குது அப்படின்னாக்கா பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அப்படிங்கிற அடிப்படையில் விளக்கி இருக்கிறது. இப்போ நுழையும் முன் கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்றறியும் ஐம்புல உணர்வுகள் அப்படின்னு சொல்கிறோம். கண்டுன்னா என்ன செய்யறோம், நம்ம பார்க்கறது. கேட்டு அப்படின்னா நம்ம காதால் செவியில் கேட்கறது. உண்டு நாம் என்ன பண்ணுறோம், உண்டுனா சுவைக்கிறது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை சுவைக்கிறது. உயிர்த்து, உயிர்த்து அப்படின்னாக்க என்னன்னா நம்ம இந்த உயிர்த்து. அடுத்து உற்றறியும், உற்றறினா தொடு உணர்வு. இந்த மாதிரி ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகிறோம். அறிவு அப்படிங்கிறத எதன் மூலமாக பெறுகிறோம் அப்படிங்கிற மாதிரி கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்றறியும் என ஐம்புல உணர்வுகளின் வாயிலாக நம்ம அறிவு என்பதை நாம் பெறுகிறோம். இதற்குரிய பொறிகள் என்ன? இப்போ நம்ம எதால் பார்க்குறோம், கண்டு அப்படிங்கிறது எதாலன்னா கண்ணால். எதால் கேட்குறோம், செவியால், காது. அடுத்து நம்ம எதனால் சாப்பிட்றோம், உணவு எதால் உண்ணப்படுகிறது, வாய். அடுத்து நம்ம மூச்சு வர்றது எப்படி, மூக்கு. நம்ம உற்றறிகிறது, தொடு உணர்வு அறிகிறதுனா நம்மளோட உடல் மூலமாக. இந்த ஐம்புல உணர்வுகளுக்கும் பொறியா விளங்குவது எது அப்படின்னா கண், காது, வாய், மூக்கு. நல்லா கவனிங்க. ஐம்புல உணர்வுகள் அப்படின்னாக்க கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்றறிந்து அப்படிங்கிறது நீ எழுதணும். அடுத்து ஐம்பொறிகள்னு கேட்டால் தான் நீ என்ன செய்யணும் அப்படின்னா கண், காது, வாய், மூக்கு, உடல் என 5 உறுப்புகளையும் நீ எழுதணும். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. ஒன்றறிவதுவேனா என்ன சொல்லியிருக்கோம், ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர்.
ஓரறிவு உயிர் எதை சொல்லியிருக்கிறோம் அப்படின்னாக்கா புல் மரம். இரண்டறிவதுவே அப்படின்னாக்கா ஈரறிவு உயிர். மூன்றறிவதுவேனா மூவறிவு உடைய உயிர்கள். அதான் என்ன சொல்லுவோம், கரையான் எறும்பு. இரண்டறிவுக்கு என்ன சொல்லுவோம், சிப்பி நத்தை. அடுத்து நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே. நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே. ஊற்றறிதல், சுவைத்தல், அடுத்து நுகர்தல், காணல், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நண்டு தும்பி. அடுத்து ஐந்தறிவு அப்படிங்கிறது எது சொல்கிறோம் அப்படின்னா பறவை விலங்கு. பறவைக்கு உற்றறிகிற அந்த தொடு உணர்வும் இருக்கும், சுவைக்கிற திறனும் இருக்கும், நுகர்தல் இருக்கும், பார்க்கும், அடுத்து கேட்கும். இதெல்லாம் யாருக்குன்னா பறவைக்கும் விலங்குக்கும் உண்டு. அடுத்து ஆறறிவு அப்படிங்கிறது ஆறறிவதுவே அவற்றோடு மனநே. அவற்றோடு மனநேன்னா என்ன சொல்லுவோம், மனிதனோட சிந்திக்கக்கூடிய திறன். நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இப்போ ஆறாவது அறிவு அப்படிங்கிறது எதுனா மனிதனோட பகுத்தறிகிற அந்த அறிவு. இப்போ மனப்பாட பாடலை பாருங்க. ஒன்றறிவதுவே, பாடலுக்கு வாங்க. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனநே, ஆறறிவதுவே அவற்றோடு மனநே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இந்த பாடல் மனப்பாட பகுதி படிச்சுக்குங்க. அடுத்து இது எந்த பாடல்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம், தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல்லேருந்து நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது பொருளதிகாரத்தில் வந்துள்ள ஒரு பாடல். அடுத்து கவனி. இப்போ இதில் இலக்கண குறிப்பு பார்க்கலாம். உணர்ந்தோர், வந்தவர், சென்றவர், போனோர் அப்படின்னு வந்தாவே நான் சொல்லியிருக்கேன் வினையால் அணையும் பெயர். இதை உணர்ந்தவர், உணர்ந்தோர் அப்படிங்கிறப்ப இது என்னன்னா வினையால் அணையும் பெயர். அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம். பகுதி விகுதி அப்படின்னாலாம் நான் பிரித்து சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இப்போ பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்னாக்கா இப்போ பிரிங்க. நெறிப்படுத்து, நெறிப்படுத்தினர் அப்படிங்கிறப்ப எப்படி பிரிக்கணும்னா நெறிப்படுத்து பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, ஆறுங்கிறது என்னன்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆறுங்கிறது என்னன்னா நெறிப்படுத்தினரே அப்படின்னாக்கா நிறைய பேர், பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ அறிவு நிலைகளை சொல்லியிருக்கிறாங்க, அந்த அட்டவணையை பாருங்க. அறிவு நிலை, அடுத்து அறியும் ஆற்றல், அந்த அறிவு நிலையை என்னென்னலாம் அறிய முடியுது. அடுத்து உரையாசிரியர்களின் அந்த எடுத்துக்காட்டு, உரையாசிரியர்கள் அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அறிவு நிலை, ஓரறிவு உடைய உயிர் அப்படின்னாக்க அதுக்கு என்னென்னலாம் திறன் இருக்கும்னா உற்றறிதல், அதாவது தொடு உணர்வு. அது எந்தெந்த உயிருக்கு இருக்கும் நான் சொன்னேன், தொட்டாசி நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அதுபோல் புல் மரம் பயிர்கள்லாம் என்னென்னா ஓரறிவு உடைய உயிர். அடுத்து ஈரறிவு உடைய, இதுக்கு என்னென்னா தொடு உணர்வு, அதாவது உற்றறிதலும் இருக்கும், நாவால் சுவைக்கிற தன்மையும் இருக்கும். அதை எதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா சிப்பி நத்தை. அடுத்து மூவறிவு, அதாவது உற்றறிதல்னா தொடு உணர்வு, சுவைத்தல்னா நாவால் சுவைத்தல், நுகர்தல் அப்படின்னா மூக்கு. இது எதுக்காக அப்படின்னாக்கா கரையான் எறும்பு அப்படி அந்த எடுத்துக்காட்டுக்கு. அடுத்து நான்கறிவு உடைய உயிர் அப்படின்னாக்கா எது சொல்கிறோம் அப்படின்னா நண்டு தும்பி. இதில் எதுனாக்கா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். நண்டு தும்பி, தும்பினா நம்ம சொல்ல பார்த்தீங்களா தட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது பட்டாம்பூச்சி, இதுக்கெல்லாம் நான்கறிவு. அடுத்து உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல். இது எதுனா ஐந்தறிவுடைய உயிர். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா உரையாசிரியர்கள் கூறிய எடுத்துக்காட்டு பறவை விலங்கு. ஆறறிவு, அதில் உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், அதாவது பகுத்தறியும் மனம். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னாக்கா மனிதனுக்கு உண்டு. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா உயிர் வகை. உயிரினங்களை நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாம். உயிரினங்களை ஓரறிவுடைய உயிர், ஈரறிவு உடைய உயிர், மூவறிவுடைய உயிர், நான்கறிவு உடைய உயிர், ஐந்தறிவு உடையது, ஆறறிவு உடையதுன்னு என பிரிக்கலாம். இந்த பகுப்பு முறை எதில் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னாக்கா தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. இதை கூறியவர் யார் அப்படின்னாக்கா தொல்காப்பியர். இந்த பாடல் நமக்கு மனப்பாட பகுதியாக வந்துள்ளது, இதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து இதெல்லாம் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னாக்கா
தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார், தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் என்ன, எத்தனை இயல்கள் கேட்கலாம், இதை எதை பற்றி கூறுகிறதுன்னு கேட்கலாம். அடுத்து அதனோட அறிவு நிலைக, அறியும் ஆற்றல் இதனை அட்டவணையுடன் எழுதுக அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்குங்க. அடுத்து இந்த பாடத்திலேருந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து நாம் விரிவானத்தில் சந்திக்கலாம்.